எல்லாம் அப்படியே அமைதிக்கிற மாதிரி சலா பதில் தான் சத்தமா பதில் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது இந்த தர்பியாவுடைய வகுப்புகளில் இரண்டாவது பாடம் நாம் தஃப்சீருடைய பாடம் எடுத்திருக்கிறோம். சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு சூறா பார்த்தோம். என்ன சூறா? நான் எடுத்த பாடம் சூரத்துல் புரூஜ், அப்படியே இல்லையா? சூரத்துல் புரூஜிலே முதல் பகுதி பார்த்தோம், அதோட இரண்டாவது பகுதி பார்க்க இருக்கிறோம். முதல் வகுப்புல நம்ம என்ன செஞ்சோம்னா சூரத்துல் புரூஜிலே 9வது வசனங்கள் வரைக்கும் அதனுடைய கருத்துக்கள் சுருக்கமான விளக்கங்களை பார்த்தோம். இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் 10வது வசனத்திலிருந்து முடிவு வரைக்கும் சுருக்கமாக பார்ப்போம். என்ன நேரமும் கொஞ்சம் குறைவாக தனதுக்கு. அன்புக்குரியவர்களே, சூரா அல் புரூஜ் அல் குர்ஆனில் எத்தனையாவது வசனம், எத்தனையாவது அத்தியாயம்? 85வது அத்தியாயம். அன்புக்குரியவர்களே, அந்த சூரா புரூஜில் நம்ம ஆரம்ப வகுப்புல முக்கியமான அந்த வசனத்தில் வரக்கூடிய விளக்கமாக ஒரு செய்தியை பார்த்தோம், நிகழ்வா பார்த்தோம், அப்படியே இல்லையா? 4வது வசனம், குதில அஸ்ஹாபுல் உஹ்தூத் அன்னாரி ذاتில் வகூத் இதுஹும் அலைஹா குஊத் வஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத். அதே தொடர்ந்து வமா நகமு மின்ஹும் இல்லா அய்யுமினு பில்லாஹி அல் அஸீஸில் ஹமீத். அன்புக்குரியவர்களே, இது சம்பந்தமாக சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஒரு நீளமான ஒரு வரலாற்று செய்தி நாம பார்த்தோமா இல்லையா? யாரோட சம்பந்தப்பட்ட செய்தி சொல்லுங்க? ஒரு சிறுவனோட சம்பந்தப்பட்ட செய்தி. நான் அந்த செய்தியை திரும்ப எடுத்தோம்னா இன்றைக்கு வகுப்பு அதில் போயிடும். நீங்க ரெக்கார்டிங் கேட்டுக்கொள்ளலாம். இதுக்கு முன்னாடி நிறைய வகுப்புகளை நீங்க படிச்சிருப்பீங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்துடைய 10வது வசனத்திலே குறிப்பிடுகிறார், இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத் ثم لم يتوبوا فلهم عذاب جهنم ولهم عذاب الحريق என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இதனுடைய கருத்து என்ன? இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத் என்ன கருத்து சொல்லுங்க? முஃமினான ஆண்களையும் முஃமினான பெண்களையும் ஃபதனோடு சொன்னா, ஃபதனோடு சொன்னா இன்னல்லது நிச்சயமாக சிலர் என்று சொல்லலாம், அல்லது ஃபதனு சேர்த்து சொல்லும் பொழுது ஃபதனு சோதனையை ஏற்படுத்தியவர்கள், சோதனைக்குள்ளாக்கியவர்கள். யாரை சோதனைக்குள்ளாக்கியவர்கள்? அல் முஃமினீன் வல் முஃமினாத், முஃமினான ஆண்களையும் முஃமினான பெண்களையும் சோதனைக்குள்ளாக்கியவர்கள். சோதனைக்குள்ளாக்கன்னு என்ன செய்வாங்க? துன்புறுத்துவாங்க, அநியாயம் செய்வாங்க, நோவினைப்படுத்துவார்கள். அப்படிப்பட்டவர்கள் சும்மலம் யதூபு, அல்லாஹ் சொல்றான், அப்படி அவர்கள் சோதனைக்குள்ளாகி துன்புறுத்தி அநியாயம் செய்து விட்டு சும்ம பின்பு லம் யதூபு அவர்கள் என்ன செய்யாட்டி அந்த தவறிலிருந்து அவர்கள் மீண்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்காவிட்டால், தௌபா செய்யாவிட்டால், அதிலிருந்து அவர்கள் மீளாவிட்டால் ஃபலஹும் அவர்களுக்கு உண்டு என்ன இருக்கு? அதாபு ஜஹன்னம். அல்லாஹ் 2 வேதனைகள் சொல்கிறான். ஒன்று நரகத்துடைய ஜஹன்னம், நரகத்துடைய வேதனையும் உண்டு. இரண்டாவது என்ன? வலஹும் அதாபுல் ஹரீக். அதாபுல் ஹரீக் சொல்றேன், எரிக்கக்கூடிய வேதனையும் உண்டு. நரகம் என்றாலே என்னதான்? எரிக்கக்கூடியதான். அப்ப அல்லாஹ் அழுத்தமா சொல்றான், ஒன்று அவங்க அந்த தவறிலிருந்து அவர்கள் மீண்டு தௌபா செய்யாவிட்டால், அப்படி அவங்க அந்த குஃபரோடு அந்த அநியாயத்தோடு அவர்கள் மரணித்து விட்டால் அவர்களுக்கு நரகத்துடைய வேதனையும் உண்டு. வலஹும் அதாபுல் ஹரீக் அவர்களுக்கு எரிக்கக்கூடிய வேதனையும் உண்டு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே,
அப்ப இந்த வசனத்துல இன்னல்லதீன ஃபதலுல் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண்களையும் பெண்களையும் ஃபதனு சோதனைக்குள்ளாக்கியவர்கள் என்றால் முஃபஸ்ஸிரூன்கள் விளக்க சொல்றாங்க, ஐ அத்தபூஹும் பில் இஹ்ராக், இஹ்ராக்கின் மூலமாக அவர்கள் தண்டித்தார்கள், வேதனை செய்தார்கள். அப்ப அந்த சம்பவத்துல பார்க்கிறோமா இல்லையா? அஸ்ஹாபுல் உஹ்தூத்ல என்ன செஞ்சாங்க? அந்த மன்னர் என்ன செஞ்சாங்க? நெருப்பு குண்டத்தை தயார்படுத்தி யாரெல்லாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்களோ அந்த அந்த மலிக் தான் என்ன சொல்றான், நான் தான் ரப்பன் செய்து சொல்லிக் கொண்டிருந்தான். அப்ப அவனை நிராகரித்து அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களை தூக்கி போட்டான், நெருப்பு குண்டத்துல தூக்கி போட்டான். அப்ப அந்த மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவன் எப்படி வேதனை செய்யறான்? பில் இஹ்ராக், நெருப்பின் மூலமாக, எரிப்பதின் மூலமாக வேதனை செய்தான். அன்புக்குரியவர்களே, அதே போல அபிசாஹி சுனூஃபில் அதா, ஏனைய தண்டனைகள் பல வேதனைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. முன்னால் வாழ்ந்த அந்த சமுதாயம் அந்த நபிமார்களை ரசூல்மார்களை ஈமான் கொண்ட ஒரே காரணத்துக்காக என்ன செய்யப்பட்டாங்க? அவர்கள் இரண்டாக பிளக்கப்பட்டார்கள். இது ஒரு வேதனை. இதெல்லாம் மூமின்களுக்கு எப்ப ரசூலாவோட வரைவோடு நிக்குமா? ரசூலாவுக்கு பின்னால் இந்த வேதனை நிக்குமா? இந்த காபிர்களுடைய இறை நிராகரிக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய இந்த அநியாயம் என்பது, இந்த தண்டனை என்பது, இந்த வேதனை என்பது மறுமை வரைக்கும் என்ன தொடரும். மறுமை வரைக்கும் இந்த ஈமானுக்குரிய என்ன போராட்டம் இருந்து கொண்டே இருக்கு என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். எதற்காக வேண்டி இந்த தண்டனை எல்லாம் சொல்லுங்க? எதற்கு தண்டிக்கணும்? ஒரே வார்த்தை சொன்னா, இப்ப அந்த அஸ்ஹாபுல் உஹ்தூத் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா நெருப்பு கிடங்குல தூக்கி வீசப்பட்டாங்க. அதுல ஒரு செய்தி வந்துச்சா இல்லையா? ஒரு தாய் ஒரு பெண் தன்னுடைய கை குழந்தையை சுமந்து வருகிறாள். இப்ப அவக்கு அந்த நெருப்பு குண்டத்துல பாயறதுக்கு அவ ரெடியா இருக்கிறா. அவ யாரை யோசிக்கிறா? இந்த குழந்தை என்ன அநியா பாவம் செய்யறது. அல்லாஹ் தஆலா என்ன ஆற்றலை கொடுக்கிறான்? அந்த குழந்தைக்கு பேசக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறான். அந்த குழந்தை பேசியது, யா உம்மா இஸ்பிரி, தாயே நீ பொறுமையாக இருந்து கொள், ஃபஇன்னகி அலல் ஹக், நீ எதில் இருக்கிறாய்? சத்தியத்தில் இருக்கிறாய். அதற்கு பின்னால் குழந்தையோட சிந்தனை செய்தாவ பாய்ந்தாள். அப்ப அவனோட டாக்கெட், அவனோட நோக்கம் என்ன? இவர்கள் அவர்களுடைய மார்க்கத்தை விட்டு என்ன செய்யணும்? ரத்தாகணும், திரும்பி வந்துடணும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த அநியாயங்களை அவர்கள் செய்தார்கள். வயஷ்மலுஹாதா அஸ்ஹாபுல் உஹ்தூத். அப்ப நம்ம நினைக்க கூடாது, அப்ப இன்னல்லதீன ஃபத்தனுல் முஃமினீன வல் முஃமினாத் என்பது இது யார்? அந்த அஸ்ஹாபுல் உஹ்தூத மட்டும் குறிக்குமா? சொல்லுங்க. இல்ல, இது அவர்களையும் இந்த ஆயத்து அவர்களுடைய செய்தியையும் சொல்கிறது. அதே போல வகைருஹும் மின் முஷ்ரிகி குரைஷின் வமன் பாதஹும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலே என்ன செஞ்சாங்க? முஷ்ரிகீன்கள் மூலமாக நபி அவர்களும் சஹாபாக்களும் என்ன செய்யப்பட்டாங்க? நோவினைப்படுத்தப்பட்டார்கள். அப்ப அவர்களையும் குறிக்கும். வமன் பாதஹும் சொன்னா அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய மறுமை வரைக்கும். அப்ப மூமின்களுக்கும் மூமின்களை எதிர்க்கக்கூடியவர்களுக்கான அந்த போராட்டம் இருக்கிறதானே, அந்த நிகழ்வு எல்லாத்தையும் இது குறிக்கும் என்று தஃசீருடைய அறிஞர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அடுத்தது பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் என்ன சொல்றார் தெரியுமா? சும்ம லம் யதூபு, இப்படி அநியாயம் செய்ததன் பின்னாலும் அவர்கள் என்ன செய்யாட்டி சொல்லுங்க? தௌபா செய்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? அவர் என்ன செய்வான் சொல்லுங்க? மன்னிப்பான். தௌபா செய்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? மன்னிப்பான். சும்மலம் யதூபு என்ற மன் கஃபரஹும் வ அம்மா ஃபஅலு பி அவுலியா இல்லாஹி, நிராகரித்து அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு அநியாயம் செய்தவர்கள், அவருடைய குஃப்ரிலிருந்து இறை நிராகரிப்பிலிருந்து அதே போல அவருடைய பாவங்கள் மீண்டாங்கன்னு சொன்னா, மீண்டு தௌபா செய்தால் அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். இந்த வசனத்துக்கு இந்த வார்த்தைக்கு இந்த சும்மலம் யதூபுன்றதுக்கு தஃசீர் செய்யும் பொழுது ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, உன்துரு இலா ஹாதல் கரம் அல் மல்ஜூத். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய கரம் என்று சொன்னா கொடை, மன்னிப்பு என்பது அல்லாஹ்வுடைய கரம். அப்படியே இல்லையா? எவ்வளவு பாவங்கள் செய்தும் அல்லாஹ் சொல்றான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய ரஹ்மத் நீங்க என்ன செய்யாதீங்க,
நம்பிக்கை இலக்க நிராசை ஆகாதீர்கள். அப்ப மன்னிப்பு வழங்குவது என்பது அல்லாஹ்வுடைய கரம், கொடை, அல்லாஹ்வுடைய ஜூத், கொடை. அப்ப ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இவ்வளவு அநியாயம் செய்தும் அல்லாஹ் தஆலா சொல்வதை பாருங்கள், கத்தலு அவுலியாஹு வஹும் யதுஹும் இலா தௌபா வல் மக்ஃபிரா. அல்லாஹ்வுடைய நேசர்களை கொலை செய்து கூட அல்லாஹ் தஆலா அவர்களை எதன் பக்கம் அழைக்கிறான்? அந்த குஃபர் அநியாயம் செய்தவர்களையே எதன் பக்கம் அழைக்கிறான்? தௌபாவின் பக்கம் அழைக்கிறான். நீ குஃப்ரை விட்டுட்டு அநியாயத்தை விட்டு அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்து மீண்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா உங்களை என்ன செய்வான்? மன்னிப்பான், உங்களை பொருந்திக் கொள்வான். அடுத்தது அல்லாஹ் ஃபலஹும் அதாபு ஜஹன்னம், அவர்களுக்கு நரக வேதனையும், வலஹும் அதாபுல் ஹரீக், எரிக்கக்கூடிய வேதனையும் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நரக வேதனை என்பது தெரியும். யாரெல்லாம் குஃபார்களாக மரணிப்பார்களோ, அநியாயக்காரர்களாக மரணிப்பார்களோ அவர்களுக்கு நரகத்திலே வேதனை செய்யப்படுவார்கள். அதாபுல் ஹரீக் என்பது முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, இது உலகத்துல அவங்க இஹ்ராக்கின் மூலமாக, இஹ்ராக்னு சொன்னா எரித்து தண்டனை செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அதற்கு பகரமாக மறுமையிலும் என்ன செய்வான்? அவர்களுக்கு இதன் மூலமாக என்ன செய்வான்? இருப்பது மூலமாக அவர்களை தண்டிப்பான். அதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா நரகம் என்றாலே என்னதான் சொல்லுங்க, நெருப்பு தான். திரும்ப வலஹும் அதாபுல் ஹரீக் என்று சொல்றது என்ன காரணம்? உலகத்தில் அவர்கள் செய்த அநியாயத்துக்கு நாளை மறுமையில் என்ன அவளுக்கு அதே போன்ற, அதான் மின் ஜின்ஸில் அமல்னு சொல்லுவாங்க, அதே போன்ற தண்டனை அவர்களுக்கு உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறான். அடுத்த அன்புக்குரிய சகோதரர்களே, 12வது வசனம் 11வது வசனம் பாருங்க. இன்னல் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ذلكல் ஃபௌஸுல் கபீர். அப்ப இன்னல் லதீன ஆமனு, ஈமான் கொண்டு, வ அமிலுஸ் ஸாலிஹாத் என்ன சொன்னா, யாரெல்லாம் நற்கர்மங்கள் புரிகிறார்களோ, லஹும் ஜன்னாத்துன், அவர்களுக்கு சுவர்க்கம் உண்டு, சுவர்க்கத்துடைய சோலைகள் உண்டு, தஜ்ரி மின் தஹ்திஹா, அதற்கு கீழே என்ன ஓடும்? அல் அன்ஹார், ஆறுகள் ஓடும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். ذلكல் ஃபௌஸுல் கபீர், அதுதான் என்ன பெரிய வெற்றி என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்ப அல் ஃபௌஸுல் கபீர் எதை சொல்லுங்க? இன்னும் சில வார்த்தை குர்ஆன் அல் ஃபௌஸுல் அதீம் என்று வருது, மகத்தான வெற்றி என்று வருகிறது. அப்படியே இல்லையா? என்ன சுவர்க்கத்திலே ஒரு மனிதன் நுழைவதுதான் என்ன மகத்தான வெற்றி. நம்முடைய ஒவ்வொருடைய எதிர்பார்ப்பும் நம்முடைய இலக்கு இதுவாக தான் இருக்கணும். நம் அனைவரும் எப்படி போகணும்? நேரடியாக எங்க போகணும் சொல்லுங்க? சொர்க்கத்துக்கு போகணும். சொர்க்கத்துக்கு நுழைய வேண்டும். இமாம் அஹ்மது ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் கேட்கப்படுது, மத்தர் ராஹா, ஒரு மனிதனுக்கு, ஒரு மூமினுக்கு எப்பொழுது ராஹத் கிடைக்கும்? ராஹத் சொன்னா நிம்மதி. நிம்மதி எப்போது கிடைக்கும் என்று கேட்கிறாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? உலகத்தை அவங்க குறிப்பிட்டு சொல்லல. யாரு? இமாம் சுன்னா அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்துல நிம்மதி அவங்க சொல்லல. சொல்றாங்க இந்த அவ்வளி கதமின் சொல்றாங்க, சொர்க்கத்திலே ஒரு மூமின் எப்பொழுது முதல் பாதத்தை வைக்கிறானோ அப்பொழுதுதான் அவனுக்கு என்ன கிடைக்கும்? நிம்மதி கிடைக்கும் சொல்லுவோம். அதான் மகத்தான வெற்றி. அப்படியே இல்லையா? இப்ப சொர்க்கத்துல நம்ம நுழைகிறதுதான் மகத்தான வெற்றி. அன்புக்குரியவர்களே, அப்ப இன்னல் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ذلكல் ஃபௌஸுல் கபீர். அடுத்த வசனம் பாருங்க, 12வது வசனம், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். அதோட கருத்து என்ன சொல்லுங்க? இன்ன பத்ஷ ரப்பிகன்னு சொன்னா உம்முடைய ரப்புடைய இறைவனுடைய பத்ஷன்னு சொன்னா பிடி என்பது, இறைவனுடைய பிடி என்பது லஷதீதுன், மிகவும் என்ன கடுமையானது. அல்லாஹ் தஆலா அழுத்தமாக சொல்றான். இன்னன தஅக்கீத் லஷதீத், அல்லாஹ் தஆலா அழுத்தி சொல்கிறான், உம்முடைய இறைவன் பிடித்தால் அவனுடைய பிடி என்பது என்ன மிக மிக கடுமையானது. அல்லாஹ் தஆலா இன்னும் சில வசனங்களை சொல்றான் பாருங்க. சூரத்துல் ஹூத்ல 102வது வசனம், வகதாலிக அஹது ரப்பிக இதா அஹதல் குரா வஹிய வாலிமத்துன் இன்ன அஹதஹு அலீமுன் ஷதீத் என்று அல்லாஹ் சொல்றான். வகதாலிக அவ்வாறுதான் உம்முடைய ரப்புடைய பிடி இருக்கிறதே, இதா அஹதல் குரா வஹிய வாலிம், அநியாயம் செய்த ஒரு ஊர். அப்ப குஃபுர்ல, பாவங்கள்ல, அட்டூழியங்கள்ல, அத்துமீறல்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊரை அல்லாஹ் தஆலா பிடித்து விட்டால், இன்ன அஹதஹு, நிச்சயம் அவனுடைய பிடி என்பது என்ன அலீம், மிக நோவினையாக இருக்கும். ஷதீதுன்னு சொன்ன ரொம்ப ரொம்ப
கடுமையாக இருக்கிற அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். சூரத் துஹான்ல பாருங்க 16வது வசனம், யௌம நபுத்திஷுல் பத்ஷத்தல் குபரா. அல்லாஹ் தஆலா அந்த ஒரு நாளை பற்றி குறிப்பிடுகிறார். நாம் அவர்களை பெரும் பிடியாக பிடித்தோம் என்றால் அந்த நாளில் நம்முடைய பிடி எப்படி இருக்கும் எல்லாம் கேட்கிறார். இன்னா முன்தகிமூன், நாம் அவர்களை தண்டிப்போம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, எனவே அல்லாஹ்வுடைய பிடி என்பது என்ன? மிகவும் கடுமையானது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, அடுத்தது பாருங்க, நான் கொஞ்சம் இந்த இன்னைக்கு முடிக்கிறதுக்காக கொஞ்சம் அவசரமா போறேன்னா, அடுத்தது வசனம் 13வது வசனம். 13வது வசனம் என்ன சொல்லுது சொல்லுங்க. இன்னஹு ஹுவ யுபதிஉ வ யுஈத். இது அல்லாஹ் இரண்டு விடயங்களை சொல்றான். நிச்சயமாக இன்னஹு ஹுவன்னு சொன்னா யாரை குறிக்குது? அல்லாஹ்வை குறிக்கிறது. அவன் யுபதிஉன்னு சொன்னா அவன் ஆரம்பத்தில் தன்னுடைய படைப்பை முதலிருந்து படைப்பான். வயுஈத்னு சொன்னா அந்த படைப்பை அது எல்லா படைப்புகளும் வந்துடும். அழித்ததன் பின்னால் தன் பக்கம் என்ன செய்வான்? மீட்டிக் கொள்வான். அன்புக்குரியவர்களே, இதுக்கு பொருத்தமான இன்னும் சில வசனங்கள் வருகிறது. சூரத்துல் அன்கபூத்ல 19வது வசனம், அவலம் யரௌ, அவர்கள் பார்க்கவில்லையா, கைஃப யுபதியுல்லாஹுல் ஹல்க, அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு படைப்பை ஆரம்பமாக படைக்கிறான் முதலிருந்து. வானங்கள் அல்லாஹ் தஆலா படைப்பதற்கு முன்னால் வானங்கள் இருந்துச்சா? இல்ல. பூமி படைப்பதற்கு முன்னால் பூமி இல்ல. ஆதம் மனிதனை முதல் மனிதனாக தான் அல்லாஹ் தஆலா ஆதமை என்ன செஞ்சான்? படைத்தான். அப்ப எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் தஆலா ஆரம்பமாக படைக்கிறான். அதே விட சும்மா யுஈதுன்னு சொல்ல தன் பக்கம் திரும்ப அதை அழிச்சு தன் பக்கம் மீட்டிக் கொள்வான். வஹுவல்லதி யப்தஉல் ஹல்க சும்ம யுஈதுஹு வஹுவ அஹ்வனு அலைஹி. சூரத்துல் ரூம்ல 27வது வசனம் சொல்றான், இது இந்த காரியம் என்பது அல்லாஹ்வுக்கு மிகவும் என்னதான் மிகவும் இலகுவானது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அல்லாஹ்வுக்கு மிகவும் எளிதானது இலகுவானது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக பாருங்க, முக்கியமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான் வஹுவல் கஃபூருல் வதூத். அல்லாஹ்வுடைய முக்கியமான இரண்டு பண்புகளை சொல்கிறார். வஹு, அவன் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த அல்லாஹ்வுடைய தண்டனைகளையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். தௌபாவை பத்தி சொல்கிறான். அடுத்ததாக அல்லாஹ் அவனுடைய மக்ஃபிரத், கஃபூர்னு சொன்னா மிக மன்னிக்க கூடியவன். அல் வதூத் சொன்னால் மிக கருணையாளன், நேசிக்கக்கூடியவன். அல் வதூத் இரக்கம் உள்ளவன். அப்ப அல்லாஹ் தஆலா முக்கியமான ரெண்டு பண்புகள். அப்ப அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய கருணையை நாம் என்ன செய்யணும்? வேண்டி நிற்கணும், அல்லாஹ்விடத்தை கேட்கணும், ஆதரவு வைக்கணும். துல் அர்ஷில் மஜீத், துல் அர்ஷில் மஜீத் என்ன சொன்ன கருத்து? அல்லாஹ் தஆலா துல் அர்ஷி, அர்ஷுக்குரியவன், அர்ஷுக்கு சொந்தமானவன். அல் மஜீத் வல் மஜீதியா சொல்லுங்க. குர்ஆன்ல எப்படி வருவீங்க? நான் நிறுத்தினால் மஜீத் நீங்க என்ன செய்வீங்க? இது சுக்குன்லாம் நீங்க முடிப்பீங்க. ஹரக்கத்தை வச்சு எப்படி சொல்லணும்? மஜீத், மஜீது ஒரு கருத்து. அடுத்து என்ன சொல்லுங்க? மஜீத் நீங்க சுக்குன்ல சொல்லக்கூடாது. ஏதாவது வைங்க. ஒன்று மஜீதன்னு சொல்லுங்க, மஜீதுன்னு சொல்லுங்க, மஜீதுன்னு சொல்லுங்க. ஒன்று மஜீது, அடுத்தது மஜீது. இரண்டு கிராத்தும் இருக்கு. அதனால அந்த கேள்வி கேட்டேன். மஜீது என்று சொன்னால் மகத்துவமிக்க இறைவன், அல்லாஹ் குறிக்கும். அப்ப அந்த து என்ற அல்லாஹ்வுக்கு சிபத்தாக வரும், அல்லாஹ் வர்ணிக்கக்கூடியதாக வரும். அல் மஜீதி என்று சொன்னா அல் அரிஷ், அந்த அரிஷுக்கு சிபத்தாக வரும். எதை சொன்னாலும் யார மகத்துவப்படுத்துறது? அல்லாஹ் மகத்துவப்படுத்துவதுதான். அப்ப துல் அரிஷில் மஜீது என்று கிராத் இருக்கிறது ஓதல் முறை. துல் அரிஷில் மஜீது என்றும் கிராத் முறை இருக்கிறது. அடுத்தது பாருங்க, ஃபஆலுல் லிமா யுரீத். ஃபஆலுன் லிமா யுரீது. அல்லாஹ் தஆலா நாடியவற்றை அவன் என்ன செய்யக்கூடியவன். அவன் அல்லாஹ் எதை நாடுவானோ அதை என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலா செய்வான். அல்லாஹ் தஆலா எதை செய்வானோ அதை பற்றி என்ன செய்ய முடியாது? கேள்வி கேட்க முடியாது. சூரத்துல் அன்பியா அல்லாஹ் சொல்றான், வஹுவ லா யுஸ்அல் அம்மா யஃஅல். அவன் செய்வதை பற்றி என்ன செய்ய முடியாது? கேள்வி கேட்க முடியாது. வஹும் யுஸ்அலூன். ஆனால் மனித ஜின்கள் படைப்புகளை செய்வாங்க, கேள்வி கேட்கப்படுவார்கள். அடுத்தது வாங்க 17வது வசனத்துல அல்லாஹ் தஆலா அப்ப இந்த செய்தியெல்லாம் சொல்லிட்டு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கிறான்.
ஹல் அதாக, இது யாரை பத்தி கேட்கிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறான், தன்னுடைய சமுதாயத்தை பத்தி கேட்கிறான். ஹல் அதாக, உம்மிடத்தில் வந்ததா ஹதீசுல் ஜுனூத். ஹதீசுல் ஜுனூத் என்ன சொன்னா என்ன? படைகளின் செய்தி உம்மிடத்திலே வந்ததா? என்ன படை? ஃபிரௌன வ ஸமூத். ஃபிரௌன் சமூத் அப்படி ரெண்டு சமுதாயங்கள், அப்படியே இல்லையா? ஃபிரௌன் அவனுடைய சமுதாயம், சமூத்னு சொன்னா யாருடைய சமுதாயம்? சமூத் கோத்திரம் யாருக்கு அனுப்பப்பட்டாங்க? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட சமுதாயம். அப்ப அல்லாஹ் தஆலா படைகளுடைய செய்தி வந்ததா? அதாவது ஃபிரௌன் படை, அவனுடைய படை, சமூத் கோத்திரத்துடைய அந்த செய்தி வந்ததா? அப்ப இந்த நீங்க குர்ஆன்ல பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா நிறைய இடங்கள்ல இந்த ரெண்டு சமுதாயங்களை பத்தி அடிக்கடி சொல்வார். யாரை பத்தி? ஃபிரௌன், சமூத். அப்ப இந்த சூரத்துல் புரூஜ்ல நம்ம நிறைய தொடர்புபடுத்தி பார்க்கணும். அதான் அல்லாஹ் தஆலா இந்த வசனங்கள் அந்த சூரத்துல் புரூஜ் இறக்க நம்ம ஆரம்ப முதல் வகுப்புல பார்த்தோம். மக்கத்து குறைஷிகள் என்ன செஞ்சாங்க? நபியவர்களுக்கும் மோமின் சஹாபாக்களுக்கும் நோவினை கொடுத்து கொண்டே இருந்தார்கள், அப்படியே இல்லையா? அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஆறுதலாகத்தான், யாருக்கு? ரசூலுல்லாஹ்களுக்கும் சஹாபாக்களுக்கும் ஆறுதலாகத்தான் இந்த சூறாவை இறக்கினார். காபிர்களுக்கு இறைநிராகர்களுக்கு எச்சரிக்கையாக சூறாவை இறக்கி வச்சிருக்கிறார். அப்ப என்ன சொல்ல வர தெரியுமா? நபியை பார்த்து, சஹாபாக்களை பார்த்து, மறுமை வரைக்கும் மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், எப்படி பெரும் படைகள் எல்லாம் நாம் என்ன செஞ்சிட்டோம்? அழுத்தி விட்டோம். உலகத்தில் அவருடைய குஃப்ரி காரணமாக, தொகையான அத்துமீறல் காரணமாக நாங்கள் அவளை அழித்துட்டோம் என்றெல்லாம் அதை குறிப்பிடுவதற்குத்தான் அடிக்கடி குர்ஆன் வசனங்களை பார்த்தீங்கன்னா எந்த கோத்திரம் சொல்லப்படும்? ஃபிரௌனோட சேர்த்து சமூதையும் அல்லாஹ் தஆலா சொல்வாங்க. அப்ப இந்த படையினுடைய செய்திகள் உங்களுக்கு வந்துச்சா? அடுத்த அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்க சூரத்தோ அதாவது எதுல சொன்னா சூரத்துல் ஃபஜ்ர்ல பார்த்தீங்கன்னா சொன்னா 9:10ல வஸமூத் அல்லதீன ஜாபு ஸஹ்ர பில் வாத் வஃபிர்அவுன தில் அவுதாத். அதாவது சமூது கோத்திரப்படி பள்ளத்தாக்குகள் கூடிய பெரும் பாரா மலைகளையே குடைந்து வீடு கட்டியவர்கள் இல்லையா? அப்ப எவ்வளவு அந்த சமுதாயம் என்ன மெஷின்களால செஞ்சாங்களா? இல்ல, தன்னுடைய கைகளால பெரும் பாறைகளை குடைந்தவர்கள். ஃபிரௌன் தில் அவுதாத், பெரும் படைகளை கொண்ட ஃபிரௌன் எங்க அழிக்கப்பட்டான்? கடல்ல அழிக்கப்பட்டான். அப்ப இதெல்லாம் என்ன? உலகத்துல ஈமானுக்காக வேண்டி யாரெல்லாம் சிரமப்படுவார்களோ, கஷ்டப்படுவார்களோ, நோவினை செய்யப்படுவார்களோ, இந்த செய்திகளில் அவர்களுக்கு என்ன இருக்கு? ஆறுதல் இருக்கிறது. அடுத்தது அநியாயக்காரர்களை அல்லாஹ் தஆலா செய்ய மாட்டான். அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பம் கொடுப்பான், தவணை கொடுப்பான், வெட்டி வைப்பான், ஆனால் செய்ய மாட்டான், விட மாட்டான். அவர்களுக்கு ஒன்றில் உலகத்தில் அவர்களை தண்டிப்பான், மறுமையில் என்ன அதை விட அவர்களுக்கு வேதனை உண்டு. அன்புக்குரியவர்களே, இன்னும் இந்த வசனத்துல வந்து ஹல் அதாக ஹதீசுல் ஜுனூத் ஃபிரௌன வ ஸமூத் சூரத்துல் புரூஜ்ல சொல்லப்படுவதற்கு இன்னும் ஒரு காரணம் என்ன சொன்னா, இதுல ரெண்டு அந்த அஸ்ஹாபுல் உஹ்தூத் அந்த செய்திக்கும் ஃபிரௌன் அந்த அவனுடைய செய்திக்கும் ஒரு நெருக்கம் இருக்கிறது, ஒரு முக்காரணா இருக்கிறது, ஒரு தொடர்பு இருக்கிறது. என்னன்னு சொன்னா, அந்த அஸ்ஹாபுல் உஹ்தூத்ல இருக்கக்கூடிய மலிக் என்ன சொன்னான்? தன்னை ரப்பாக பிரகடனப்படுத்தினான். ஃபிரௌனும் என்ன செஞ்சான்? தன்னை ரப்பாக பிரகடனப்படுத்தினான். அந்த அஸ்ஹாபுல் உஹ்தூத்ல வரக்கூடிய மலிக்கு யாரு சோதனை? ஒரு குலாம், ஒரு பையன் மூலமாக தான் சோதிக்கப்பட்டான். ஃபிரௌன் யாருக்கு சோதிக்கப்பட்டான்? அவனுடைய வீட்டிலே வளர்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோதிக்கப்பட்டான். அதே போன்று ஒரு பெருந்திடலில் தான் ஃபிரௌன் சூனியக்காரர்களை ஒன்று சேர்த்தான். அங்கே மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? ஈமான் கொண்டார்கள். இந்த பையன் எங்க அந்த தன்னுடைய அந்த மூஜிசா அந்த கராமத்தை காட்டுறதுக்கு எங்க ஒன்று சேர்க்க வைக்கிறான்? ஒரு மைதானம். புரியுதா சொல்லுது? அதே போல என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மூஜிசாத், அது நபிமார்கள் என்ற அமைப்புல அற்புதங்களை கொடுத்திருந்தான். அல்லாஹ் தஆலா இந்த குலாம் அஸ்ஹாபுல் உஹ்தூத்ல வரக்கூடிய அந்த பையனுக்கு அல்லாஹ் தஆலா கராமத்தன் சொன்னா அதுவும் அற்புதங்களை வழங்கியிருந்தான். இது இப்படி நிறைய முகாரணா இருக்கிறது. அதனாலே தஃப்சீர் அறிஞர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா சூரத்துல் புரூஜ்லே வந்து என்ன இந்த வசனம் அல் அதாக ஹதீசுல் ஜுனூத் ஃபிரௌன வ ஸமூத் இந்த செய்தி அல்லாஹ் தஆலா கொண்டு வருகிறான் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான்,
எத்தனாவது வசனம் சொல்லுங்க? பலில்லதீன கஃபரு ஃபீ தக்தீப், நிராகரித்தவர்கள் ஃபீ தக்தீப். அப்ப குஃப்ர்ல இருக்கக்கூடியவர்கள் ஃபீ தக்தீப், தக்தீபிலே தான் இருப்பார்கள். தக்தீப்னு சொன்னா அவர்கள் தக்தீப் பொய்ப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வை தக்தீப் பொய்விப்பார்கள், மறுமையை பொய்விப்பார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை என்ன செய்வாங்க? பொய்விப்பார்கள். அதே போன்று 20 வசனம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பலில்லதீன கஃபரு ஃபீ தக்தீப் வல்லாஹு மின் வராஇஹிம் முஹீத். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா அவர்களை சூழ்ந்து அறிந்து கொண்டிருக்கிறான். யாரை? மூமின்களுக்கு யாரெல்லாம் அநியாயம் செய்கிறார்களோ, அது முன்னைய இறைத்துதலுடைய காலங்களாக இருக்கலாம், நபியருடைய காலங்களாக இருக்கலாம், மறுமை வரைக்கும் யாரெல்லாம் மூமின்களுக்கு அநியாயம் செய்வார்களோ, நம்ம நினைக்கூடாது அவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையை விட்டு தூரமானவர்கள் அல்ல. அல்லாஹ் தஆலா அவர்களை சூழ்ந்து அறிகிறார். அன்னைக்கு பலஸ்தீன்ல வந்து எவ்வளவு அநியாயம் நடக்குதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ் தஆலா அவர்கள் என்ன செய்கிறான்? அந்த விடயம் அறியவில்லை, அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி பராமுகமாக இருக்கிறான், நம்ம என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ் தஆலா யாவற்றையும் அறிந்தவர். இந்த ஈமான், இந்த 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 நம்பிக்கை என்பது நமக்கு இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அடுத்தது வந்து அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான், வல்லாஹு மின் வராஇஹிம் முஹீத்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அவர்களை சூழ்ந்து அறிகிறான் என்றால், அல்லாஹ் தஆலா நம்ம நினைக்க கூடாது இப்ப அநியாயத்துக்கு மேல அநியாயம் நடக்குது, அட்டூழியம் நடக்கிறது, அல்லாஹ் தஆலா விட்டு வைப்பது எதற்காக? அல்லாஹ்வுக்கு நம்ம அதாவது முடியாது அப்படி நினைக்க கூடாது. அல்லாஹ் தஆலா இன்னும் பல வசனங்கள் சொல்கிறான், அநியாயக்காரர்கள் செய்பவற்றை அல்லாஹ் தஆலா காஃபிலன், காஃபிலன் சொன்னா பராமுகமாக இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். நீங்க நினைக்காதீங்களா சொல்றாங்க. ஏன் தெரியுமா? அல்லாஹ் தஆலா அவர்களை விட்டு வைப்பது ஒன்றில் இந்த உலகத்திலே அவர்களை தண்டிப்பான், அல்லது மறுமை நாளில் அவருடைய பார்வைகள் எல்லாம் விரைக்கக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தண்டனை கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறான். அன்புக்குரியவர்களே, 21வது வசனத்தை பாருங்க, பல் ஹுவ குர்ஆனுன் மஜீத். என்ன கருத்து? அப்ப அவங்க வந்து குர்ஆன்ல வரக்கூடிய இந்த செய்திகள்ல தான் போய்பித்திக் கொண்டிருந்தாங்க. யாரு? காஃபிர்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்கள் எவ்வளவு அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரித்தாலும் பல் ஹுவ குர்ஆனுன், இந்த குர்ஆன் இருக்கிறதே மஜீத்னு சொன்னா மிகவும் கண்ணியமானது, கீர்த்தியானது அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். ஃபீ லவ்ஹின் மஹ்ஃபூதின், அது எங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது? பாதுகாக்கப்பட்ட ஏட்டிலே, லவ்ஹிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இவரது ஃபீ லவ்ஹ் மஹ்ஃபூதன் அல்லாஹ் உம்முல் கிதாப சொல்றான். வானங்கள் படைப்பதற்கு, பூமிகள் படைப்பதற்கு, அல்லாஹ் எல்லா படைப்புகளை படைப்பதற்கு முன்னால் லவ் படைத்தான். அதிலே அல்லாஹ் என்ன செஞ்சான்? மகாதிருல் ஹல்க், எல்லா படைப்புடைய விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் எழுதினான். அந்த உம்முல் கிதாபிலே என்ன செய்யப்பட்டு அல்லாஹ் தஆலா ஃபீ லவ்ஹின் மஹ்ஃபூதன் சொல்ல எதை குறிக்கிறான்? அந்த உம்முல் கிதாப் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். பாதுகாக்கப்பட்டதுன்னு சொன்னா ஃபீ லவ்ஹின் மஹ்ஃபூத் மஸ்ஊனின் அன் தக்யீர் வ தப்தீல், அந்த குர்ஆன் என்ன செய்ய முடியாது? எந்த ஒரு மாற்றத்தையும் யாருக்கு ஏற்படுத்த முடியாது. வஸ்தியாரத்து வன் நுக்சான், அதிகப்படுத்த முடியாது, குறைவு ஏற்படுத்த முடியாது. அல்லாஹ் வந்து அப்படி பாதுகாக்கிறான். வ மஹ்ஃபூதின் வசாலிமின் மின் வசூலி ஷயாத்தீனி இலைஹி, அடுத்த பாதுகாப்புன்னு சொன்னா அதுல ஷைத்தானுக்கு என்ன முடியாது, அந்த அந்த உம்முல் கிதாப்ல போய் சேர முடியாது, ஷைத்தானுக்கு எந்த ஒரு தீங்கையும் ஏற்படுத்த முடியாது. அல்லாஹ் தஆலா அவன் பாதுகாக்கிறேன். இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன், நாங்கள் தான் அந்த திக்ரை குர்ஆனை இறக்கினோம், நாமே என்ன செய்வோம்? பாதுகாப்போம். அன்புக்குரியவர்களே, இப்படி இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. அன்புக்குரியவர்களே, இதுல இந்த அத்தியாயத்துடைய முக்கியமான மக்சத் என்னன்னு சொன்னா, ஒன்று தஸ்லியத்து, அதாவது அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கும் நபி அவர்களை ஈமான் கொண்டவர்களுக்கும் ஆறுதல் இந்த அத்தியாயங்கள பல செய்திகளை சொல்கிறான். இரண்டாவது என்ன, யாரெல்லாம் அநியாயக்காரர்களாக இருப்பார்களோ, அக்கிரமக்காரர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு என்ன இருக்கு? தஹதீர் வ வஈத், எச்சரிக்கை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.